அவங்க என்ன நல்லினம் பேசுவாங்களா? பாரதிய ஜனதா கட்சி பத்தி பாராட்டுவாங்களா? எதுக்கு விடுவாங்க? நீ பாப்போட வருவ எதுக்கே விடுவாங்க? அவனே போராட்டம், நீ இருக்கிற இடத்துல போராட்டம் கோரிக்கை சொல்லு. டெல்லிக்குள்ள விட்டு படி பஸ் அடிக்கணுமா? நீ விடு. நீ ஏன் உழைப்பாளர் கட்சி தாண்டி விடல? ஜனநாயக நாட்டுல தமிழகத்துல உழவர் உழைப்பாளர் சிலைக்கு தாண்டி எந்த போராட்டத்தை நீ அனுபவிச்சிருக்க? ஆசிரியர்கள் போராட்டம் திமுக என்ன பண்ணுச்சு? சன் டிவி அப்ப கேள்வி கேட்கல. சன் டிவி கேள்வி கேட்கல. ஏன் ஆசிரியர்களை உண்டு? ஏன் சண்டைக்கு உள்ள வரல? எத்தனை பேரை கரும்பு விவசாயம் போராடினானே முட்டையா? அதெல்லாம் இதெல்லாம் அந்த அரசாங்கங்கள் நடத்துறது தேவை இல்லைங்க. விவசாயம் பண்ற விவசாயம் அவன் மாநிலத்துல கேளு, உன் கோரிக்கை சொல்லு. டெல்லி அரசாங்கம் நடத்துற இடம், அங்க விவசாயமே இல்ல. அங்க விவசாயமே இல்ல. விவசாய அரசு இருக்க கேளு, அப்படி இருந்து கேளு. நீ மீடியா என்ன பண்றா? மீடியா அங்க இருந்து அதை எடுத்து முட போடு. இத மாதிரி கேட்கறாங்கன்னு சொல்லு. ஏன் டெல்லிக்கு வந்து இல்ல டெல்லிக்கு வந்து டிராக்டர் நிறுத்தி டிராபிக் க்ளோஸ் பண்ணி எந்த நிலமும் நடக்காம கடைசி நாடாளுமன்றம் நடத்த முடியாம விவரமா போராட்டத்தை விவரமாக தடுக்க தெரிந்தது மத்திய அரசு. தடுக்க தெரிந்தது எதை வேணாலும் செய்வாங்க. நீங்க பாப்போங்க, இது சர்வதேச தமிழக அரசு செய்வதை விட தமிழக அரசு அரசாங்க அதிகாரிகளுடைய போராட்டத்தை இல்ல குண்டு போட வராங்க. இது தேவையில்லை. இங்க தமிழ்நாட்டு பிரச்சனை பேசுங்க. பேச வேண்டிய அவசியம் கிடையாது. போராட்டம் அனாதியானது, அநீதியானது, அவருடைய கோரிக்கைகள் நியாயமற்றது. எனக்கு விவசாய சங்கத்தை நடத்தினவன், விவசாயிகள் பற்றி தெரியாதவர்கள் கேட்கிற கேள்விகள், விவசாயிகள் பற்றி விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பற்றி தெரியாதவர்கள் வைக்கிற கோரிக்கைகள். விவசாய போராட்டம் வந்து அநீதியானது, விவசாய போராட்டம் வந்து அக்கிரமமானது, தேவையற்றது. இன்னைக்கு நடைபெற போராட்டம் விவசாயிகளுக்கு இந்த மத்திய அரசு செய்ததை போல வேற எந்த அரசும் செய்யவில்லை. ஆக இந்த போராட்டம் என்பது ஊடகத்துறையாளர்களும் எதிர்கட்சியாளர்களும் செய்கிற அயோக்கியத்தனம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை கருத்தை நீங்கள் வெளியிடணும்.